ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கடன் கொடுப்பாய். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த இடத்துல என்ன வருகிறது என்றா, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பாக்குறோம்? கடன் கொடுப்பாய். அப்போ இத்தனை நாள் நான் கடன் வாங்கிட்டு தானே இருந்தேன். என்னை பார்த்து நீங்க பேசுற பேச்சு என்னால ஏத்துக்கவே முடியலங்க. இவ்வளோ நாள் குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு இங்க வாங்கி அங்க, அங்க வாங்கி இங்க, இப்படிதான் என் லைஃப் போயிட்டு இருக்கு. என்னை பார்த்து ரொம்ப காமெடி பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த இடத்துல இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்படியாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ கடன் இருக்கிற இடத்துல கடன்லயே நீங்க வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா? கடவுள் ஒரு பிரச்சனை உள்ள மனுஷனை அந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாக்கி, ஒரு ஏழை தாங்க பணக்காரன் ஆக முடியும். ஒரு பணக்காரனானா அது பெருசாவே தோணாது. அப்படிதான் இந்த வேத வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவரா மாத்த போறாராம். இதை நாங்க எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்திருக்குங்க. ஒண்ணுமே இல்லாம யாக்கோபு என்ன செஞ்சாரு? ஒரு தலைமாட்டுல படுக்க ஒரு தலகாணி இல்ல. அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல போய் கல்லை எடுத்து வச்சு படுக்கிறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும் போதுதான் பாருங்க ஒரு தரிசனத்தை பாக்குறாரு. இங்க இங்க இருந்து ஒரு வானத்துக்கு ஏணியாங்க. அந்த ஏணில ஏஞ்சல்ஸ் இறங்குறது ஏறதையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்னங்க பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையில கூட இப்படிலாம் தரிசனம் வருமானா? வந்திருக்கே. ஒண்ணுமே இல்லாம இருந்த யாக்கோப தேவன் பாருங்க ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு, ஒரு வார்த்தையை அனுப்புறாரு. அந்த வார்த்தையை நம்பிக்கை கொள்ளும் பொழுதுதான் பாருங்க அவனோட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத போனவங்க பாருங்க வரும் பொழுது 2 பரிவாளங்களோடு வந்தேன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லாதவங்களை உயர்த்தும் போது தாங்க கடவுளுடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு நீங்க கடன்காரனா இருக்கிறது எல்லாரையும் பார்த்திருப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இவன் கடன்காரனா இருந்தவன் எப்படி பணக்காரனா மாறினா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போது பாருங்க அந்த இடத்துல கடவுள் தெரிவாரு. இது ஜீசஸ் தான் செஞ்சிருக்காரு. இவன் கூட ஏதோ பைத்தியக்காரத்தனமா சர்ச்சுக்கு போனா வந்துட்டு இருந்தான். ஆனா இவனோட வாழ்க்கையில ஒரு மாறுதல் வந்திருக்கு அப்படின்னா, பைத்தியமா இருந்தவனுக்கு கூட பாருங்க கடவுள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா அப்படின்னா, பல நாடுகளுக்கே நீங்க கடன் கொடுப்பீங்களா? அப்படிதான் ஒரு வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வசனத்துல நிறைய மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஈஸி டு வெர்ஷன் அதுலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பல நாடுகளுக்கு நீங்க கடன் கொடுப்பீங்களா? ஆனா பல நாடுகள்ல இருந்து நீங்க கடனை எதிர்பார்க்கவோ இல்ல வாங்குற ஒரு சூழ்நிலையே ஏற்படாதுன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேக ஜாதிகளுக்கு என்னால கடன் கொடுக்க முடியுமா? ஒருத்தருக்கு கூட கடன் கொடுக்குற அளவு இல்ல. ஃபர்ஸ்ட் என் கடனை எப்ப நான் அடைக்கிறதுன்னு தெரியல. என் வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியல. இல்ல இந்த கடனால நான் மூழ்கி போய் செத்து போயிடுவேனான்னு தெரியல. அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனா கடவுள் பாருங்க, நிறைய இந்த வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண் விதவை தன்னுடைய புருஷன் இறந்த அப்புறமா கடன்ல இருக்கா. ஆனா ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குங்க. அதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஒரே ஒரு குடம் எண்ணெய நீ எல்லா குடத்திலையும் வார்க்கும் போது, எல்லா பாத்திரத்திலையும் ஊத்தும் போது அது நிரம்பிடும். அந்த எண்ணெயை கொண்டு போய் நீ வித்துட்டீனா, அதை வித்து நீ கடனையும் அடைச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது உன்னுடைய ஜீவனத்துக்கு நீ உயிர் வாழ தேவையான உனக்கு தேவையான ஒரு பணத்தையும் நீ ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு எலிசா. அங்க என்ன நடக்குது? ஃபுல்லாவுதேங்க. அப்படிதான் கடன்ல இருக்கிறவரை கடவுள் விட மாட்டாருங்க. ஒரு விதவையா இருந்த ஒரு பெண்ணுக்கு கடவுள் செஞ்சிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க? இதெல்லாம் பார்த்து நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் பாருங்க பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்னு சொல்லிதான் இங்க நம்ம பாக்குறோம். அதற்கு உதாரணமாக ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கான். ஒரு பிள்ளை கூட இல்லாதவனை பார்த்து ஒரு பிள்ளைய கொடுத்து அந்த பிள்ளையும் பாருங்க மோரியா மலைக்கு கொண்டு போய் சாகடிக்கிறதுக்கு கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். அந்த இடத்துல சொல்லும் பொழுது நீங்களா நானா இருந்தா ரொம்ப பயந்து போயிருப்போம். ஆனா பயப்படாம விசுவாசத்தின் அடிப்படையில போறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது? பிள்ளைய சாவடிச்சிட்டாரு அங்க கடவுள்? இல்ல, ஒருத்தரையும் சாகடிக்க மாட்டார். ஏன்னா கடன்லயும் சரி பிரச்சனையிலயும் சரி மூழ்கி போகிறதுக்கு கடவுள் நம்மளை விட மாட்டாருங்க. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, கடன் கொடுக்கிறவங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம நம்பணும். நான் கடன் வாங்குறவங்க ஆள் கிடையாது. நான் இன்னையில இருந்து கடன் கொடுக்கிறவன்னு சொல்லி எனக்கு கடவுள் சொல்லிட்டாரு. என் கடனை அடைச்சிட்டு இனிமே பல பேருக்கு நான் உதவி செய்ய போறேன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. அதுக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்காக? நான் கடன்காரன் கிடையாது. நான் கடன் கொடுக்கிறவங்க, கடன் கொடுக்கிறது மட்டும் கிடையாது. பல பேரை வாழ வைக்கிறவங்கன்னு சொல்லி நம்ம நம்பும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். வாங்க.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. உபாகம் 28:12 நாங்கள் பார்க்கிறோம், ஆசீர்வாதம் என்னும் மழையை அறையை நான் திறப்பேன், அப்பொழுது உங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து, இந்த இடத்துல நாங்கள் 3 நாங்க பார்க்கிறோம், வானத்தின் பலகணிகளை திறப்பேன்னு சொல்லி, ஆண்டவரே உமக்கு தசம பாகங்களையும் உமக்கு காணிக்கைகளையும் செலுத்துகிற ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிற தேவன். எங்களுடைய சாவியே உம்முடைய ஆண்டவரே உமக்கு கொடுக்கிற காணிக்கையும் தசம பாகம்தான். அந்த சாவியை போடும் பொழுது ஒருத்தராலும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆமா தகப்பனே, நாங்கள் கடன் கொடுக்கிறவங்க, முதலாவது நாங்க கடன் வாங்குறவங்க கிடையாதுன்னு சொல்லி எங்க இருதயத்தை நீங்க ஏசப்பா இத்தனை நாள் பிசாசு தேவையில்லாத காரியத்துல எங்க இருதயத்தை நடத்திக்கிட்டு இருந்தான். நீ கடன் வாங்கிட்ட என்று. ஆனா ஏசப்பா நீங்க எங்க இருதயத்தை மாத்துங்கப்பா. ராஜாவினுடைய கையில எங்களுடைய இருதயம் இருக்கிறது, நீர்க்கால்களை போல திருப்பலான்னு சொன்னீங்களேப்பா. அதே போல எங்க இருதயத்தை உமக்கு நேராக திருப்புங்க. நாங்க கடன் கொடுக்கிறவங்க என்று எங்கள் உள் மனது எங்களோடு கூட பேசும்படியாக, எங்கள் மனதை மாற்றும்படியாக, எங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.